ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் வீரோ. நாம இன்னைக்கு இதுல பார்க்க போகிறது இப்போ தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு சைஃபை ஹாரர் த்ரில்லர் ட்ராமா தான் ஏலியன் ரோமோலாஸ். இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படத்தோட இங்கிலீஷ் வெர்ஷனை வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாலே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. தமிழ் டப்பிங் வந்து இப்போ தேட்டர்ஸில் நம்ம ஊர் தேட்டர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃப்ரீயாக இருந்தால் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ஏலியன் ஃப்ரான்ச்சைஸில் மொத்தம் 7 பாகங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த 7 பாகங்களுமே பார்த்தா தான் இந்த படம் வந்து புரியுமா அப்படின்னு கேட்குற ஆடியன்ஸ் கண்டிப்பாக அப்படிலாம் இல்லை. முதல் 2 பாகத்தை பார்த்தாலே போதும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதுலேயுமே முதல் பாகத்தை பார்த்தா கூட போதும்னு நினைக்கிறேன். முதலுக்கும் 2வதுக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இடைப்பட்ட காலங்களில் என்ன நடந்துச்சு அப்படின்னு தான் இந்த படத்தோட கான்செப்ட். அண்ட் கூடுதலாக முதல் பாகம் கூட பார்க்காம போனால் கூட வந்து புரியாமல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் இல்லை. ஸோ உங்களால் ஈஸியாக இந்த கதையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இந்த படத்தோட கதை இருக்கும். அண்ட் இப்போ இந்த படத்தோட கதை எப்படி இருக்குது அண்ட் இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே பார்த்துடலாம். இந்த படத்தில் வர நம்ம ஹீரோயின், ஸோ ஹீரோயின் வந்து ஒரு பர்டிகுலரான ஒரு பிளானட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த பிளானட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டே லைட்டே இல்லாத ஒரு பிளானட்டுங்க. ஸோ 24 மணி நேரமும் இருட்டாக தான் இருக்கும். அந்த பிளானட்ல இருந்து இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு பிளானட்டுக்கு வந்து போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏலியனை வச்சு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே அந்த பிளானட்டுக்கு போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பட் அந்த கான்ட்ராக்டை நடத்துகிற அந்த கார்பரேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிற நோக்கத்தில் நம்ம ஹீரோயின் ஒரு கட்டத்தில் கடுப்பாகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பர்டிகுலரான ஒரு பேசன் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஸ்பேஸில் வந்து ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் இருக்குது, அதை நம்ம கைப்பற்றிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த கிரகத்தை வந்து தப்பிச்சு வெளியில் போயிடலாம் அப்படின்னு ஒரு பிளானை கொடுக்குறாங்க. ஆனால் அது ஈஸியாக பண்ண முடியாது. உன்னோட ஆஃப் பிரதராக கூடிய அந்த ஹியூமனைஸ் ரோபோட் இருக்கான் பார்த்தீங்களா, அவனால் மட்டும்தான் அதை ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இவங்களோட ஹெல்ப்பை கேட்குறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆஃப் பிரதரை கூட்டிகிட்டு அந்த ஸ்பேஸ் கிராஃப்டை கைப்பற்றிட்டோம் அப்படின்னா இந்த கிரகத்துலேருந்து தப்பிச்சு வேறு ஏதாவது ஒரு கிரகத்தில் போய் வாழலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கு போகிறாங்க. அண்ட் அந்த ஸ்பேஸ் கிராஃப்டை பொறுத்தளவுக்கு அது ஒதுக்கப்பட்ட ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்னே சொல்லலாம். அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் பர்டிகுலரான ரோமுலாஸ் அப்படிங்கிற ஒரு லேபில் வந்து ஒரு ஏலியனை வச்சு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்ப ஆபத்தான ஒரு ஏலியன்னே சொல்லலாம். ஸோ அந்த ஏலியனை பொறுத்தளவுக்கு ஹியூமனை வந்து ஒரு ஹோஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்களோட ரீப்ரொடக்ஷன் வேல்யூக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏலியன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இது எதுவுமே தெரியாமல் அந்த ஸ்பேஸ் கிராஃப்டை கைப்பற்றதுக்காக போகிற இந்த குழு வந்து அந்த இடத்துல அதை பர்டிகுலரான அந்த லேபுக்குள்ளே போய் மாட்டிக்கிறாங்க. அண்ட் கூடுதலாக அந்த ஏலியன்ஸுமே வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிடுது. இதுக்கப்புறம் இந்த டீம் வந்து தப்பிச்சாங்களா இல்லையா, யாரெல்லாம் உயிரோட தப்பிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. இப்போ இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா முந்தைய பாகங்களை கம்பேர் பண்ணும்போது ஒரு படத்தோட ரிச்னஸ் வந்து ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் வேல்யூவில் அந்த ஏலியன் கிரியேஷன் அண்ட் விஷுவலி ஒரு பிரம்மாண்டமான ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூவில் நம்மளுக்கு அவுட்புட் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ அதுதான் படத்தோட பாசிட்டிவ். அண்ட் அதுக்கப்புறம் ஏலியன்ஸோட அந்த அட்டாக்கிங் போர்ஷன் அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நிறைய சீன்ஸில் நமக்கே பார்க்கறதுக்கு வியர்டான காட்சிகளை வச்சு நிரப்பி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவேன். அதில் பர்டிகுலராக அந்த நெஞ்சை பிழிச்சுக்கிட்டு அந்த ஏலியன் வெளியே வர்ற போர்ஷன்ஸு, அதோட ஆசிட் பட்டு முகம் கருக்கிற அந்த சீன் எல்லாம் வந்து தத்ரூபமாக இருக்கும். அப்படியே அந்த தோல் சுருங்குற போர்ஷன்ஸு, தோல் வெந்து இதாகிற சீன்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கே ஒரு பயங்கரமான ஒரு விஷுவலில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹாரர் போர்ஷன், அதாவது ஒரு மான்ஸ்டர் ஹாரர் போர்ஷன்ஸுக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடங்கள்லையுமே அந்த சவுண்ட் எஃபெக்டை வச்சு பயன்படுத்தியிருப்பாங்க. திடீர்னு வந்து அதை அட்டாக் பண்ணுறதா இருக்கட்டும், திடீர்னு வந்து முகத்துக்கு முன்னால் நிற்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து சரியான ஒரு ஹாரர் போர்ஷன்ஸாக கண்டிப்பாக இருக்குது. ஆக்ஷன் சீக்வன்ஸ், அதாவது ஏலியனுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஃபைட் பண்ணுற போர்ஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருந்தாலும் அதில் பர்டிகுலராக வந்து அந்த ஒரு பர்டிகுலராக அந்த கிராவிட்டியை வச்சு சண்டை போடுவாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஷூட் பண்ணிடுவாங்க. ஷூட் பண்ணிட்டு அதோட பிளட் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கும். அந்த பிளட்டு மேலே பட்டுட்டோம் அப்படின்னா இவங்களோட உடம்பும் எரிஞ்சு சாம்பலாயிரும். அந்த பிளட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஸ்பேஸில் யூஸ் பண்ணுற அந்த ஸ்டீலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளட்டு பட்டுட்டு உருகி வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டையை போட்டது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பிளட், அதாவது அந்த அளவுக்கு ஹீட் ஃபோர்ஸ் இருக்கா இல்லை அந்த அளவுக்கு ஆசிடாக இருக்கான்னு தெரியல. ஸோ அதுக்கிட்ட இருந்து தப்பிக்கிற அந்த போர்ஷன்ஸு செமையான ஒரு என்டர்டெய்னிங்காக கண்டிப்பாக இருந்துச்சு. கூடுதலாக கிளைமேக்ஸை ஒட்டி அந்த ஹியூமன் உடம்புக்குள்ள இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருவை செலுத்தி ஒரு ஹியூமனும் ஏலியனும் கலந்த மாதிரியான ஒரு கிரியேஷனை வந்து கிளைமேக்ஸில் காமிச்சிருப்பாங்க. அந்த போர்ஷனோட விஷுவல் எஃபெக்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ அது பண்ணக்கூடிய அந்த அட்டாக்கிங் போர்ஷன்ஸ் அதுவுமே நல்லா இருந்துச்சு. கடைசி யார் தப்பிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக ஏலியன் ஃப்ரான்ச்சைஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த படமும் பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆல்சோ படத்தோட தமிழ் டப்பிங்கும் நீட்டாக இருக்கனால கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. பட் இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்க முடியாது. நிறைய வியர்டான காட்சிகள், வயலன்ஸ் காட்சிகள் இன்னும் இருக்கிறதுனால தனியாக உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இந்த படத்தை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மேக்ஸிமம் தெரியும். புதுசாக உள்ளே போகிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள்லாம் கூட்டு போனீங்க அப்படின்னா பயப்படுவாங்க. ஆனால் நிறைய வியர்டான காட்சிகள் இருக்குது அப்படிங்கிறதுனால தனியாகவே உட்காந்து நீங்கள் மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 3.6 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம்.